அவன் வந்து பார்க்கதான் செய்வான். ஏன்னா அவனுடைய தலைவனுடைய படம் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு, அவருடைய படம் வருது அப்படின்னா மிகப்பெரிய கொண்டாட்டம். சாதாரண ஒரு ரசிகனா பாக்குறத விட இன்னைக்கு தொண்டனா பாக்குறதுக்கு ஒரு ஆர்வத்தோட இருக்கிறான். ஆனா நீங்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி அந்த கெட்டு போன கேசரி போய் நக்கு நக்குன்னு நக்கிட்டு வந்து இன்னைக்கு வாந்தி இருக்கணும், இன்னைக்கு கக்கணும் யூடியூப்ல அவண்டு ஒரு வெறியில வந்து உட்காந்துருக்கீங்களா? உங்களை என்ன சொல்றது? நீங்க அப்ப நீட்டுக்காண்டி போராட போலையா? படம் பார்க்க போனீங்களா? இல்ல பிளாக்ல பாத்தீங்களா? அப்புறம் இந்த தற்கொலை என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து நீட் போராட்டத்துக்காண்டி போறேன், நீங்க வர இருப்பவங்க எல்லாம் இங்க வந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, அதான் ரைட்டு. அப்புறம் என்ன சொன்னா அப்படின்னா, வர இருப்பவங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டுவாங்க. எதுக்கு? புடுங்குறதுக்கா? புடுங்கி நடுறதுக்கா? உனக்கு எதுக்குடா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போனேன்? போறவன் தன்னெழுச்சியா போய் போராடிக்கிடுவான். என்ன அவனுக்கு உணர்வுகள் எல்லாருமே தமிழ்நாடு சேர்ந்தவன் தான். இன்னைக்கு தற்கொண்டு பட்டம் கட்டுறீங்க பாத்தீங்களா? அவங்க புறமா உங்களுக்கு ஓட்டு போட்டு இவ்வளவு நாளா தற்கொலையா இருந்தான் அப்படிதான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். என்ன போறவன் தன்னெழுச்சியா போவான், அது அடுத்த விஷயம். உனக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டு வரானு? இவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டு வரான். ஏதோ கமிஷன் கொடுப்பாங்க போல, இத்தனை பேரு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க அப்படின்னு காமிச்சா ஏதோ கமிஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. இவன் இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்து இந்த தற்கொலை என்ன சொல்றது அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல முன்னாடி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு வந்துருச்சான். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணார் இல்லையா நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், அந்த ஆக்ஷனை வந்து முன்னாடி போட்டாங்களாம். அதுக்கு இவன் ஒத்துழைச்சல்ல என்ன அப்படியே கக்குறான் பாந்தியா. இப்ப என்ன கேக்குறான் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் போதே அந்த படத்தை இருந்தீங்கன்னா தளபதி அப்படின்னு போட்டு விட்டுருப்பாங்க. நீங்க விடாதனால அப்பவே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ரசிகர்கள் எல்லாம், நீங்க படத்தை விட மாட்டேங்கிறீங்க, படம் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அஞ்சு பயந்து ஒடுங்கி நடுங்கி இந்த படத்தை விடல. ஆனா இந்த படம் வந்து எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நாங்க பார்ப்போம், டைட்டில் கார்டுல அப்ப அன்னைக்கு எங்க அண்ணனுடைய பேர் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கடா அப்படின்னு மக்கள் எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடிக்கும் ஏன்னா ஜனநாயகன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்ட்டு டைட்டில் கார்டுல வந்துருச்சு. இது இவங்களுக்கு பொருட்களை இப்படி எரியுதடி மாலா ஃபேனை போடு, எரியுதடி மாலா ஃபேனை போடு. அடுத்த என்ன சொல்றதுன்னா, இந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் வந்து சபாநாயகர் முன்னாடி வந்து பர்மிஷன் கேட்டு அப்படி பண்ணாரு. அது எதுக்கு பண்ணதுன்னா, இந்த தற்கொலைகள் எல்லாம் வந்து தியேட்டர்ல கத்தணும், இவங்க எல்லாம் வந்துகிட்டு தியேட்டர்ல கத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி சபாநாயகர் அனுமதி பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. அதான் உன வந்து டைட்டில் கார்டுல போட்டாங்க அப்படின்னு இந்த தற்கொலை சொல்லுது. ஏண்டா தற்கொலை